வணக்கம். பொன்னியின் செல்வன் 47ஆம் அத்தியாயம். ஈசான சிவபட்டர். ஆழ்வார்க்கடியான் அரசிளங்குமரியை பார்த்துவிட்டு அவனுடைய தமையனார் ஈசான சிவபட்டரின் வீட்டுக்கு சென்றான். அவருடைய வீடு வடமேற்றளி சிவன் கோயிலுக்கு மிக அருகில் இருந்தது. அரண்மனையிலிருந்து அரை காத தூரம் இருக்கும். சோழ மாளிகையில் இருந்து வடமேற்றளி ஆலயத்துக்கு போனால் பழையாறை நகரின் விஸ்தீரணத்தையும் அதன் மற்ற சிறப்புகளையும் ஒருவாறு அறியலாம். கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாட்டங்கள் எல்லாம் ஒருவாறு அடங்கிவிட்டன என்பதை ஆழ்வார்க்கடியான் பார்த்து கொண்டு போனான். வீட்டு பகுதிகளின் வழியாக சென்றபோது ஸ்திரீகள் அங்கங்கே வீட்டு ஓரங்களில் கூடி நின்று கோபமாக பேசிக்கொண்டிருப்பதை கவனித்து கொண்டு போனான். அந்த ஸ்திரீகள் அனைவரும் தத்தம் கணவர்கள் அல்லது புதல்வர்களின் கழுத்தில் வஞ்சி பூமாலை அணிவித்து உற்சாகமாக ஈழத்து போர்முனைக்கு அனுப்பியவர்கள். 4 திசைகளிலும் சோழ சைன்யங்கள் நடத்திய வீர போர்களில் யாராவது ஒரு வீரன் அந்த ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் சென்று வீர சொர்க்கம் அடையாமல் இருந்தது கிடையாது. அப்படிப்பட்ட பெண்கள் இப்போது அதிருப்தியுடனும் முணுமுணுத்து பேசிக் கொண்டிருப்பதை திருமலையப்பன் பார்த்தான். இதெல்லாம் என்ன விபரீதத்தில் போய் முடியப் போகிறதோ என்று கவலைப்பட்டு கொண்டே சென்றான். வடமேற்றளி கோயிலை அவன் அடைந்த போது நன்றாக இருட்டிவிட்டது. அப்பர் பெருமானால் பாடப்பெற்ற கோயில் இதுதான். அந்த மகானுடைய காலத்தில் இக்கோயிலை சுற்றி சமணர்கள் செயற்கை குன்றுகளை எடுத்து அந்த குன்றுகளில் முழைகளை அமைத்திருந்தார்கள். அப்படி ஏற்பட்ட செயற்கை மலை குகைகளில் திகம்பர சமணர்கள் உட்கார்ந்து தவம் செய்து கொண்டிருந்தார்கள். இதை நமக்கு ஞாபகப்படுத்துவதற்காக இன்றைக்கும் பழையாறைக்கு அருகில் முழையூர் என்று ஓர் ஊர் இருக்கிறது. அப்பர் பெருமான் பழையாறை ஸ்தல மகிமையை பற்றி கேள்விப்பட்டு அங்கு வந்து சேர்ந்தபோது சமணர்களின் முழைகள் சிவன் கோயிலை அடியோடு மறைத்திருந்தன. இதை ஆத்ம ஞானத்தினால் அறிந்த அப்பர் மனம் வருந்தினார். பல்லவர்களின் பிரதிநிதியாக அச்சமயம் சோழ நாட்டை பரிபாலித்து வந்த சிற்றரசனிடம் முறையிட்டார். அரசன் அந்த செயற்கை முழைகளில் ஒரு பகுதியை இடித்து அப்புறப்படுத்தினான். உள்ளே சிறிய சிவன் கோயில் இருப்பது தெரிந்தது. அப்பர் பரவசமடைந்து பாடினார். அந்த கோயில் பிற்பாடு சோழ மன்னர்களால் சிறப்படைந்து கற்றளியாக கட்டப்பட்டது. ஆனால் இன்னமும் கோயிலை சுற்றிலும் முழைகள் சூழ்ந்து பிரகார சுவர் போல் அமைந்திருந்தன. கோயிலுக்குள் பிரவேசிப்பதற்கு கோபுர வாசல் ஒன்றுதான் இருந்தது. வேறு வாசலே கிடையாது. கோபுர வாசல் வழியாக கோயில் பிரகாரத்துக்குள் சென்று ஈசான சிவபட்டரின் வீட்டை சுலபமாக அடையலாம். இல்லாவிட்டால் சுற்றி வளைத்து கொண்டு போக வேண்டும். இப்படி தன் தமையனாரின் வீட்டை குறுக்கு வழியில் அடைவதற்காக திருமலை கோபுர வாசலுக்குள் நுழைந்தான். உள்ளே சுவாமி சந்நிதியில் சில அடியார்கள் நிற்பது தெரிந்தது. அவர்கள் கிருஷ்ணனைப் போலவும் பலராமனைப் போலவும் வேஷம் தரித்து வந்த கோஷ்டியார் என்று தோன்றியது. ஆஹா, இவர்கள் எங்கே இங்கு வந்து சேர்ந்தார்கள் என்று அவன் எண்ணமிடுவதற்குள் ஈசான சிவபட்டர் கோயிலுக்குள்ளே இருந்து அவசரமாக வெளியேறி வந்தார். அப்போதுதான் கோபுர வாசலுக்குள் நுழைந்திருந்த திருமலையின் கையை பிடித்து பரபரவென்று வெளியில் இழுத்துச் சென்றார். அண்ணா, இது என்ன என்று ஆழ்வார்க்கடியான் கேட்டான். சொல்லுகிறேன் திருமலை, இனிமேல் நம்முடைய உறவெல்லாம் கோவிலுக்கு வெளியே இருக்கட்டும். நீ பதிதன், சிவநிந்தனை செய்யும் சமய பிரஷ்டன். இந்த சிவாலயத்திற்குள் நீ அடியெடுத்து வையாதே, தெரிகிறதா? நானும் எத்தனையோ பொறுத்திருந்தேன். இன்றைக்கு பெரிய மகாராணியின் முன்னால் நீ பேசியதை என்னால் சகிக்க முடியவில்லை. வீட்டுக்கு வேண்டுமானாலும் வந்து உன் பெரிய வயிற்றை நிரப்பிக்கொண்டு போ. ஆனால் கோவிலுக்குள் அடியெடுத்து வைக்காதே. அடி வைத்தால் நான் சண்டேஸ்வர நாயனாராகி விடுவேன். இவ்வாறு சொல்லி ஈசான சிவபட்டர் திருமலையின் கழுத்தை பிடித்து ஒரு தள்ளு தள்ளிவிட்டு கோயில் கதவை படார் என்று சாத்தினார். அண்ணா, அண்ணா என்று திருமலை ஏதோ சொல்ல ஆரம்பித்ததை ஒரு கணமும் காது கொடுத்து கேளாமல் கோவில் கதவை உட்புறம் தாளிட்டு கொண்டு போய்விட்டார். ஓஹோ, அப்படியா சமாச்சாரம் என்று ஆழ்வார்க்கடியான் முணுமுணுத்து கொண்டான். சற்று நேரம் அங்கேயே நின்றான். பிறகு அச்சிவனார் கோயிலை சமணர் முழைகள் உட்பட 2-3 தடவை சுற்றி வந்தான்.
வலப்புறமாய் சென்றால் பிரதட்சிணம் செய்ததாகிவிடும் என்று வேண்டுமென்றே இடதுபுறமாக சுற்றி வந்தான். வட்ட வடிவமாக அமைந்திருந்த செய்குன்றுகளில் சமணர் முழை வாசல்கள் எல்லாம் நன்கு அடைக்கப்பட்டிருப்பதை பார்த்தான். பின்னர் ஈசான சிவபட்டரின் வீடு சென்றான். வேடிக்கை வேடிக்கையாக பேசும் திருமலையிடம் பட்டரின் மனையாளுக்கு மிக பிரியம். அந்த அம்மாளிடம் வழக்கத்தை விட வேடிக்கையாக பேசி வயிறு நிறைய சிவன் கோயில் பிரசாதத்தை சாப்பிட்டு விட்டு வாசல் திண்ணையில் வந்து படுத்தான். முதல் நாள் குடமுருட்டி நதிக்கரையோடு வந்தபோது அவன் கண்ட காட்சி ஒன்று அச்சமயத்தில் நினைவுக்கு வந்தது. அவனுக்கு எதிர் திசையில் சில குதிரைகள் வேகமாக வரும் சத்தம் கேட்டு பக்கத்தில் அடர்த்தியாக இருந்த மூங்கில் புதர்களுக்கு பின்னால் மறைந்து கொண்டு நின்றான். முதலில் வந்த குதிரை தரிகெட்டு ஓடி வருவது போல ஓடி வந்தது. அது சொட்ட சொட்ட நனைந்திருந்தது. வியர்வையினாலா நதி வெள்ளத்தில் முழுகி நீந்தி வந்ததினாலா என்று தெரியவில்லை. அக்குதிரையின் பேரில் ஒரு சிறு பிள்ளை உட்கார்ந்திருந்தான். அவனை குதிரையோடு சேர்த்து கட்டியிருந்தது. அந்த பிள்ளையின் முகத்தில் பீதியும் அத்துடன் ஓர் உறுதியும் சேர்ந்து காணப்பட்டன. சற்று பின்னால் இன்னும் 4-5 குதிரைகள் வந்தன. அவற்றின் மீது வேல் பிடித்த வீரர்கள் வந்தார்கள். முதலில் வந்த குதிரையை அவர்கள் நெருங்கி நெருங்கி வந்து கொண்டிருந்தார்கள். சீக்கிரத்தில் பிடித்து விடுவார்கள் என்று தோன்றியது. அவர்களில் ஒருவன் தன்னுடைய வேலாயுதத்தை தலைக்கு மேலே தூக்கி பிடித்து முன்னால் வந்த குதிரையின் மேல் எறிவதற்கு குறிபார்த்தான். அதை இன்னொருவன் தடுத்தான். அச்சமயத்தில் அந்த பிள்ளை அடர்ந்த மூங்கில் புதர்களுக்கு கீழே போக வேண்டியிருந்தது. சற்று வளைந்து தாழ்ந்திருந்த மூங்கில் மரக்கிளை ஒன்று அவனுடைய தலைமயிரில் சிக்கிக்கொண்டது. குதிரை முன்னால் இழுக்கவும் மூங்கில் பின்னால் இழுக்கவும் அந்த பிள்ளையின் கதி என்ன ஆகுமோ என்று இருந்த நிலையில் பின்னால் வந்தவர்கள் அக்குதிரையை வந்து பிடித்து கொண்டார்கள். குதிரை மீது வைத்து கட்டியிருந்த பிள்ளையை பார்த்து வியப்பும் திகைப்பும் கோபமும் அடைந்தார்கள். ஏதோ அவனை கேட்டார்கள். அவன் தட்டு தடுமாறி மறுமொழி சொன்னான். விவரமாக ஆழ்வார்க்கடியான் காதில் விழவில்லை. அவன் எங்கே, அவன் எங்கே என்று அடிக்கடி பலமுறை கேட்ட கேள்வி காதில் விழுந்தது. அந்த இளம் பிள்ளை ஆற்றோடு போய்விட்டான், வெள்ளத்தில் விழுந்து விட்டான் என்று விம்மி அழுது கொண்டே சொன்னதும் காதில் விழுந்தது. பிறகு அவ்வீரர்கள் அந்த பையனையும் குதிரையையும் தங்களுடன் அழைத்து கொண்டு ஆற்றங்கரையோடு போய்விட்டார்கள். இந்த சம்பவத்தின் பொருள் என்ன என்பது திருமலையப்பனுக்கு அச்சமயம் விளங்கவில்லை. இப்போது கொஞ்சம் விளங்குவது போல தோன்றியது. இதற்கிடையில் அந்த வீதி நாடக கோஷ்டியின் நினைவும் அவனுக்கு வந்தது. முக்கியமாக கம்சன் வேஷம் தரித்து மரபொம்மை முகத்தினால் சொந்த முகத்தை மறைத்து கொண்டிருந்தவனின் நடை, உடை, பாவனைகளும் குரலும் நினைவுக்கு வந்தன. முன்னம் கேட்டது போல் தொனித்த அக்குரல் யாருடைய குரல் என்பது பற்றியும் விளக்கம் ஏற்பட தொடங்கியது. இரவு அர்த்தஜாம பூஜையை முடித்துக்கொண்டு ஈசான சிவபட்டர் தம் இல்லத்துக்கு வந்தார். வாசல் திண்ணையில் ஆழ்வார்க்கடியான் படுத்திருப்பதை பார்த்தார். திருமலை, திருமலை என்று கோபக்குரலில் கூப்பிட்டார். திருமலை நல்ல தூக்கத்தில் ஆழ்ந்திருப்பதாக பாசாங்கு செய்தான். வீட்டு கதவை படார் என்று சாத்திக்கொண்டு பட்டர் உள்ளே போனார். தமது மனைவியாருடன் அவர் சண்டை பிடிக்கிற தோரணையில் பேசியது அரைகுறையாக திருமலையின் காதில் விழுந்தது. தன்னை பற்றித்தான் சண்டை என்பதை திருமலை தெரிந்து கொண்டான். காலையில் எழுந்ததும் ஈசான சிவபட்டர் திருமலையிடம் வந்து, மறுபடி நாடு சுற்ற எப்போது புறப்படுகிறாய் என்று கேட்டார். தங்கள் கோபம் தணிந்த பிறகு புறப்படுவேன் அண்ணா என்றான். இனி என்னை அண்ணா என்று கூப்பிடாதே. இன்று முதல் நான் உன் தமையனும் அல்ல, நீ என் தம்பியும் அல்ல. நீ சிவத்வேஷி, நீசன், சண்டாளன். பட்டரின் மனைவி திருமலையை பரிந்து, எதற்காக இப்படியெல்லாம் அவனை சபிக்கிறீர்கள்? இத்தனை நாளும் சொல்லாததை அவன் இப்போது என்ன புதிதாக சொல்லிவிட்டான்? உங்களுக்குத்தான் சிவபக்தி ரொம்ப அதிகமாக முற்றிவிட்டது என்றாள். உனக்கு ஒன்றும் தெரியாது. அவன் நேற்று பெரிய மகாராணியின் முன்னிலையில் என்ன எல்லாம் சொன்னான் தெரியுமா? சுடுகாட்டில் சாம்பலை பூசிக்கொண்டு திரியும் பரமசிவனுக்கு கோயில் எண்ணத்திற்கு என்று கேட்டான். என் காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றியது போல் இருந்தது. மகாராணி ராத்திரியெல்லாம் தூங்கவே இல்லையாம். இனிமேல் அப்படியெல்லாம் பேச மாட்டான். நான் புத்தி சொல்லி திருத்தி விடுகிறேன். அவனிடம் நல்ல வார்த்தையாக சொன்னால் கேட்கிறான். நல்ல வார்த்தையும் ஆயிற்று, பொல்லாத வார்த்தையும் ஆயிற்று.
இவன் ராமேஸ்வரத்திற்கு உடனே போகட்டும். ராமர் பூஜை செய்து பாவத்தை போக்கிக் கொண்ட சிவலிங்கத்தை இவனும் பூஜை செய்துவிட்டு வரட்டும். அதுதான் இவனுக்கு பிராயச்சித்தம். அப்படி செய்யும் வரையில் நான் இவன் முகத்திலேயே விழிக்க மாட்டேன் என்றார். திருமலையின் உதடுகள் துடித்தன. வட்டியுடன் சேர்த்து திருப்பி கொடுப்பதற்காகத்தான். ஆனால் பேசினால் காரியம் கெட்டுவிடும் என்று பொறுமையை கடைபிடித்தான். பட்டரின் பத்தினி இச்சமயத்தில் மறுபடியும் தலையிட்டு, அதற்கென்ன, ராமேஸ்வரத்திற்கு போகச் சொன்னால் போகிறான். அவனுடன் நாமும் போகலாம். இத்தனை நாள் ஆகியும் நமக்குத்தான் குழந்தை பிறக்கவில்லை. பூர்வ ஜன்மத்தில் என்ன பாவம் செய்தோமோ என்னமோ. திருமலை, எல்லாருமாக ராமேஸ்வரத்திற்கு போகலாமா என்று கேட்டாள். அவர்கள் 2 பேரையும் சிவபட்டர் முறைத்து கோபமாக பார்த்துவிட்டு போய்விட்டார். கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் ஈசான சிவபட்டர் திரும்பி வந்து திருமலையிடம் சாந்தமாக பேசினார். தம்பி, கோபம் பாவம் சண்டாளம் என்று பெரியோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நான் கோபத்துக்கு இடம் கொடுத்து விட்டேன். உனக்கு ஒன்றும் வருத்தமில்லையே என்றார். இல்லவே இல்லை என்று சொன்னான் ஆழ்வார்க்கடியான். அப்படியானால் நீ இங்கேயே இரு. உச்சிக்கால பூஜையை முடித்துக்கொண்டு நான் வந்து விடுகிறேன். உன்னிடம் சில முக்கியமான விஷயங்களை பற்றி சொல்லி யோசனை கேட்க வேண்டும். இங்கேயே இருக்கிறாய் அல்லவா? எங்கும் போய்விட மாட்டாயே என்றார். எங்கும் போகவில்லை அண்ணா. தங்களை விட்டு எங்கும் போவதாக உத்தேசமில்லை என்றான். பட்டர் போய்விட்டார். ஆழ்வார்க்கடியான் தனக்குத்தானே, அப்படியா சமாச்சாரம் என்று சில முறை சொல்லிக் கொண்டான். பிறகு அண்ணியிடம் கூட சொல்லிக் கொள்ளாமல் புறப்பட்டான். செய்குன்றுகள் சூழ்ந்த வடமேற்றலி கோயிலை 2-3 தடவை சுற்றி வந்தான். அவ்வப்போது ஏதேனும் சத்தம் கேட்டால் உடனே மறைந்து நின்று கொண்டான். அவன் எதிர்பார்த்தது வீண் போகவில்லை. சமணர் முழைகளில் ஒன்றின் வாசல் மெதுவாக திறந்தது. முதலில் ஈசான சிவபட்டர் 3 பக்கமும் பார்த்துவிட்டு வெளியே வந்தார். பின்னால் இன்னொரு மனிதன் வெளிப்புறப்பட்டு வந்தான். ஆஹா, இவன் யார்? முகம் தெரியவில்லையே. உடல் அமைப்பை பார்த்தால் கம்சன் வேடம் பூண்டிருந்தவன் மாதிரி இருக்கிறது. யாராயிருக்கும்? இதை கண்டுபிடிக்காமல் விடுவதில்லை. ஓஹோ, இதற்குத்தானா இவ்வளவு கோபதாபம்? மூடு மந்திரமெல்லாம்? முழையிலிருந்து வெளிப்பட்ட இருவரும் முன்னால் சென்றார்கள். ஆழ்வார்க்கடியான் ஒதுங்கி பதுங்கி மறைந்து பின்தொடர்ந்தான். சிறிது நேரம் நடந்ததும் ஓடைக்கரையை அடைந்தார்கள். சோழ மாளிகைக்கு பின்புறத்தில் கடலை போல் பரவி அலைமோதி கொண்டிருந்த ஓடையைத்தான். ஆனால் மாளிகைக்கு வெகு தூரம் மேற்கில் இருந்தது அத்துறை. ஓடைக்கரையில் அடர்ந்த மரங்கள் பல இருந்தன. அவற்றில் ஒன்றின் பின்னால் ஆழ்வார்க்கடியான் நின்று 2 கிளைகளுக்கு நடுவில் தலையை நீட்டி பார்த்து கொண்டிருந்தான். படகு ஒன்று அலையில் அலைப்புண்டு மிதந்தது. அரண்மனை படகு மாதிரி தோன்றியது. படகுக்காரன் கரையில் நின்று கொண்டிருந்தான். பட்டரையும் அவருடன் வந்தவனையும் பார்த்ததும் அவன் படகை கரையோரமாக இழுத்து நிறுத்தினான். இருவரும் படகில் ஏறிக்கொண்டார்கள். படகு நீரில் போக ஆரம்பித்ததும் பட்டருடன் வந்த மனிதன் கரை பக்கம் திரும்பி பார்த்தான். அவன் முகம் பளிச்சென்று நன்றாய் தெரிந்தது. ஆழ்வார்க்கடியானுக்கு வியப்பு ஒன்றும் உண்டாகவில்லை. அவன் எதிர்பார்த்த மனிதன்தான் அவன். வீரநாராயணபுரத்திலும் கொள்ளிடத்து படகிலும் சந்தித்த அந்த வீர வாலிபன்தான். கம்சன் வேடம் பூண்டிருந்தவனும் அவனே என்பதில் சந்தேகமில்லை. அவர்கள் படகில் ஏறி எங்கே போகிறார்கள்? அதையும் கண்டுபிடித்து விட வேண்டியதுதான். அதாவது தன்னுடைய ஊகம் சரிதானா என்று பார்த்துவிட வேண்டும். சோழ மாளிகைகள் பல வானளாவி நின்ற வீதியில் கடைசி மாளிகை ஒன்று பூட்டப்பட்டு கிடந்தது. அது சுந்தர சோழரின் முதன் மந்திரியான அனிருத்த பிரம்மராயரின் மாளிகை. முதல் மந்திரி அனிருத்தர் பாண்டிய நாட்டின் ராஜரீக நிர்வாகத்தை செப்பனிட்டு அமைப்பதற்காக மதுரை சென்றிருந்தார். அவருடைய குடும்பத்தார் தஞ்சாவூரில் இருந்தார்கள். ஆகையால் அவருடைய பழையாறை மாளிகை பூட்டப்பட்டு கிடந்தது. ஆழ்வார்க்கடியான் இந்த மாளிகைக்கு வந்து சேர்ந்தான். அவனை கண்டதும் மாளிகை காவலர்கள் பயபக்தியுடன் வந்து நின்றார்கள். மாளிகையின் கதவை திறக்கும்படி பணித்தான். காவலர்கள் கதவை திறந்தார்கள். பிறகு அவன் கட்டளைப்படி வெளிப்பக்கம் சாத்தி பூட்டினார்கள். மாளிகையின் 3 கட்டுக்களையும் கடந்து பின்புற தோட்டத்துக்கு வந்து சேர்ந்தான். அத்தோட்டத்திலிருந்து நெருக்கமான மரஞ்செடிகளை பிளந்து கொண்டு கொடி வழி ஒன்று சென்றது.
திருமலை அதில் புகுந்து சென்று சிறிது நேரத்தில் குந்தவை தேவியின் மாளிகை தோட்டத்தை அடைந்தான். கொடி வீடு ஒன்றில் மறைவான இடத்தில் நின்று சுற்றும் முற்றும் பார்த்து கொண்டிருந்தான். இவ்வளவு சிரமம் அவன் எடுத்துக்கொண்டது வீண் போகவில்லை. காளிதாசன் முதலிய மகா கவிகள் வர்ணிக்க வேண்டிய நாடக நிகழ்ச்சி ஒன்று அங்கே நடந்தது. நீரோடை கரையில் படகு வந்து நின்றது. அதிலிருந்து ஈசான பட்டரும் வந்தியத்தேவனும் இறங்கினார்கள். பிறகு நீர்த்துறையின் படிக்கட்டுகளின் வழியாக ஏறி வந்தார்கள். படிக்கட்டுகளுக்கு சற்று தூரத்தில் தோட்டத்தில் அமைந்திருந்த பளிங்குக்கல் மேடையில் இளைய பிராட்டி குந்தவை அமர்ந்திருந்தாள். படகில் வந்தவர்கள் நீர்த்துறையின் படிக்கட்டுகளில் ஏறி மேற்படிக்கு வந்ததும் இளைய பிராட்டி குந்தவை தேவி எழுந்து நின்றாள். வந்தியத்தேவன் அப்போதுதான் அப்பெண்ணரசியின் திருமுகத்தை கூர்ந்து பார்த்தான். பார்த்தது பார்த்தபடியே நின்றான். அவனுக்கும் இளைய பிராட்டி குந்தவைக்கும் மத்தியில் ஒரு பூங்கொடி தன் இளந்தளிர்கரத்தை நீட்டி இடைமறித்து நின்றது. அந்த கொடியில் ஒரு அழகிய பட்டுப்பூச்சி, பலவர்ண இறகுகள் படைத்த பட்டுப்பூச்சி வந்து உட்கார்ந்தது. குந்தவை தன் பொன்முகத்தை சிறிது குனிந்து அந்த பட்டுப்பூச்சியை பார்த்து கொண்டிருந்தாள். வந்தியத்தேவனோ குந்தவையின் முகமலரையே கண்கொட்டாமல் பார்த்து கொண்டு நின்றான். ஓடையில் அலைகள் ஓய்ந்து அடங்கின. பட்சி ஜாலங்கள் பாடுவதை நிறுத்தின. அண்ட பகிரண்டங்கள் அசையாது நின்றன. பல யுகங்கள் சென்றன. 48ஆம் அத்தியாயம். நீர்ச்சுழலும் விழிச்சுழலும். கடவுள் படைத்த ஆதி மனிதன் ஒரு மலையின் சாரலில் வசித்தான். மழைக்கும் காற்றுக்கும் அவனுக்கு மலைக்குகை அடைக்கலம் தந்தது. வன விருட்சங்கள் அவனுக்கு தேவையான கனி வர்க்கங்களை உணவாக அளித்தன. காட்டு மிருகங்கள் அவனை கண்டு நடுநடுங்கின. வானத்து பறவைகளைப் போல் அவன் சுயேட்சையாக ஒரு குறைவும் இல்லாமல் வாழ்ந்து வந்தான். ஆயினும் அவனுடைய உள்ளத்தின் உள்ளே ஏதோ ஒரு குறை, இனந்தெரியாத ஒரு வகை தாபம் இடைவிடாமல் குடிகொண்டிருந்தது. ஏதோ ஒரு காந்த சக்தி அவனை கவர்ந்து இழுத்து கொண்டிருந்தது. ஏதோ ஒரு அரிய பொருளை, இதுவரை பார்த்தும் அனுபவித்தும் அறியாத இன்பத்தை அவனுடைய இதயம் தேடிக்கொண்டிருந்தது. பகலில் அதை பற்றி கற்பனை செய்தான். இரவில் அதை பற்றி கனவு கண்டான். எனக்காகவே படைக்கப்பட்ட அந்த அற்புத பொருளை, கற்பக கனியை, என்னை கவர்ந்து இழுக்கும் காந்தத்தை எங்கே காண்பேன், எப்போது காண்பேன் என்று அவன் இதயம் ஏங்கி தவித்து கொண்டிருந்தது. ஆதி மனிதனை படைத்த அதே சமயத்தில் இறைவன் ஆதி ஸ்திரீயையும் படைத்தார். மலையின் மற்றொரு பக்கத்து சாரலில் அவள் வசித்து வந்தாள். பசிக்கு உணவும் தாகத்துக்கு சுனை நீரும் தங்கியிருக்க மலைக்குகையும் அவளுக்கு இருந்தன. வெளிப்படையாக பார்த்தால் ஒரு குறைவும் இல்லை. ஆனால் உள்ளத்தினுள்ளே ஒரு தீப்பிழம்பு ஜுவாலை விட்டு அவளை எரித்து கொண்டிருந்தது. ஏதோ ஒரு சக்தி அவளை கவர்ந்து இழுத்து கொண்டிருந்தது. அச்சக்தி எங்கிருந்து அவளை இழுக்கிறது, எந்த திசையை நோக்கி இழுக்கிறது என்பது ஒன்றும் தெரியவில்லை. ஆதி மனிதனுக்கும் ஆதி ஸ்திரீக்கும் இடையில் ஒரு பெரிய மலை ஓங்கி நின்று ஒருவரையொருவர் சந்திக்க முடியாமல் தடுத்து கொண்டிருந்தது. வெயிற்காலத்தில் ஒரு நாள் இயற்கை நியதி காரணமாக காட்டில் தீ மூண்டு நாலாபுறமும் பரவத் தொடங்கியது. மலையை சுற்றி நெருப்பு அதிவேகமாக பரவி வந்தது. மனிதனும் ஸ்திரீயும் காட்டுக்குள்ளே போனால் ஆபத்துக்குள்ளாவோம் என்று உணர்ந்து மலை மேல் ஏறினார்கள். மலையின் உச்சியில் அவர்கள் ஒருவரையொருவர் பார்த்தார்கள். பார்த்த கண்கள் பார்த்தபடி கண்கொட்டாமல் நின்றார்கள். காட்டுத்தீயை மறந்தார்கள். எதற்காக மலை உச்சியில் ஏறினோம் என்பதையும் மறந்தார்கள். பசிதாகங்களை அடியோடு மறந்தார்கள். இத்தனை காலமும் தாங்கள் உயிர் வாழ்ந்ததெல்லாம் இந்த ஒரு சந்திப்புக்கு ஆகவே என்பதை உள்ளுணர்வினால் அறிந்தார்கள். தங்களை கவர்ந்து இழுத்த இனந்தெரியாத சக்தி இதுதான் என்பதையும் தெரிந்து கொண்டார்கள். தங்களில் ஒருவரிடம் உள்ள குறையை இன்னொருவரால் இட்டு நிரப்பி பூர்த்தி செய்ய முடியும் என்பதை அறிந்தார்கள். இவ்விதம் ஒன்று சேர்ந்து விட்டவர்களை இனி பிரிக்கக்கூடிய சக்தி உலகில் வேறொன்றும் கிடையாது என்பதையும் உறுதியாக உணர்ந்தார்கள். இந்த அற்புத காட்சியை பார்த்து கொண்டிருந்த படைப்பு கடவுளான பிரம்மதேவர் தாம் ஆரம்பித்த வேலை நல்ல முறையில் தொடங்கிவிட்டது என்பதை அறிந்து பரிபூரண திருப்தி அடைந்தார். மேற்கூறிய ஆதி மனிதனையும் ஆதி ஸ்திரீயையும் ஒத்திருந்தார்கள் அந்த நேரத்தில் நம் வல்லவரையனும் குந்தவை தேவியும்.
இப்பூவுலகில் தாங்கள் பிறந்து வளர்ந்ததெல்லாம் இந்த நிமிஷத்துக்காகவே, இந்த சந்திப்புக்காகவே என்பதை அவர்களுடைய உள்ளுணர்ச்சி உணர்த்தியது. ஆனால் ஆதி மனிதனையும் ஆதி ஸ்திரீயையும் போலின்றி இவர்கள் நாகரீக வாழ்க்கையை மேற்கொண்டவர்கள் அல்லவா? ஆகையால் தங்களுடைய பரஸ்பர அந்தஸ்தில் இருந்த வேற்றுமையை அவர்கள் மறக்க முடியவில்லை. முழுதும் உணர்ச்சி வசப்பட்டு மனதை கட்டுக்கடங்காமல் அவர்கள் விட்டுவிடவில்லை. ஒரு கணம் ஒருவரையொருவர் பார்த்து கண்ணோடு கண் சேர்வதும், அடுத்த கணத்தில் தங்கள் கண்களை திருப்பி அக்கம்பக்கத்திலிருந்து பூ, மரம், பட்டுப்பூச்சி, ஓடை முதலியவற்றை பார்ப்பதுமாய் இருந்தார்கள். ஈசான சிவப்பட்டர் தொண்டையை கனைத்த பிறகுதான் ஏதோ ஒரு முக்கியமான காரியம் பற்றி இங்கே சந்தித்திருக்கிறோம் என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டார்கள். நீர் என்னை தனிமையில் பார்க்க வேண்டும் என்று ஈசான பட்டரிடம் தெரிவித்தது உண்மையா என்று குரலை கடுமையைப்படுத்திக் கொண்டு இளைய பிராட்டி வினவினாள். அந்த குரலின் கடுமையும் அதிகார தோரணையும் வந்தியத்தேவனை நிமிர்ந்து நிற்கச் செய்தது. தாங்கள் யார் என்று தெரிந்தால் அல்லவா தங்கள் கேள்விக்கு விடை சொல்லலாம். ஈசான பட்டர் என்னை தவறான இடத்துக்கு அழைத்து வந்துவிட்டாரோ என்று ஐயுறுகிறேன் என்றான் அந்த வீர வாலிபன். எனக்கும் அவ்வித சந்தேகம் உண்டாகிறது. நீர் யாரை பார்க்க விரும்பினீர்? சோழர் தொல்குலத்தின் மங்கா மணிவிளக்கை, சுந்தர சோழ மன்னரின் செல்வ திருமகளை, ஆதித்த கரிகாலருக்கு பின் பிறந்த சகோதரியை, அருள்மொழிவர்மரின் அருமை தமக்கையை, இளைய பிராட்டி குந்தவை தேவியை பார்க்க வேண்டும் என்று ஈசான சிவப்பட்டரிடம் சொன்னேன். குந்தவை பிராட்டி புன்னகை பூத்து, இவ்வளவு பெருமையையும் தாங்க முடியாமல் தாங்கிக் கொண்டிருப்பவள் நான்தான் என்றாள். அப்படியானால் குடந்தை சோதிடர் வீட்டிலும் அரிசில ஆற்றங்கரையிலும் நான் பார்த்த நாரிமணி தாங்கள் இல்லைதானே என்றான் வல்லவரையன். ஆமாம், அந்த 2 இடத்திலும் அவ்வளவு மரியாதை குறைவாக தங்களிடம் நடந்து கொண்டவளும் நானேதான். இந்த நாகரீகமில்லா மங்கையை மறுபடியும் இவ்வளவு சீக்கிரத்தில் சந்திப்போம் என்று எதிர்பார்த்திருக்க மாட்டீர். மறுபடியும் சந்தித்திருப்பதாக சொல்வது பொருத்தமில்லை தேவி. ஏன்? விட்டு பிரிந்திருந்தால் அல்லவா மறுபடியும் சந்திப்பதாக சொல்லலாம். தாங்கள் என் மனதை விட்டு ஒரு கணமும் அகலவில்லை. தொண்டை மண்டலத்தார் இவ்வளவு சமத்காரமாக பேசுவார்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. எல்லா பெருமையையும் சோழ நாட்டிற்கேதான் கொடுப்பீர்களாக்கும். வேறு நாடுகளுக்கும் ஒரு பெருமையும் தரமாட்டீர்கள் போலிருக்கிறது. ஆம், என்னிடம் அந்த குற்றம் இருப்பது உண்மைதான். உமக்கு எங்கள் சோழ நாட்டை பிடிக்கவில்லையாக்கும். பிடிக்காமல் என்ன, நன்றாய் பிடித்திருக்கிறது. ஆனால் இச்சோழ நாட்டில் 2 பெரும் அபாயங்கள் இருக்கின்றன. அவற்றை எண்ணினாலே எனக்கு பயமாயிருக்கிறது. சோழ நாட்டு வீரர்களின் வாளும் வேலும் அபாயகரமான ஆயுதங்கள்தான். அயல் நாட்டவர்கள் இங்கே ஜாக்கிரதையாகவே வரவேண்டும். முக்கியமாக ஒற்றர் வேலை செய்வதற்கென்று வருவோர். இளவரசி, அந்த 2 அபாயங்களை நான் குறிப்பிடவில்லை. வாளும் வேலும் என்னிடமும் இருக்கின்றன. அவற்றை உபயோகிப்பதற்கு நான் நன்கு அறிவேன். உமது வேலின் வன்மையைத்தான் அரிசில ஆற்றங்கரையில் அன்று பார்த்தேனே. செத்துப்போன முதலையை உமது வேல் எத்தனை வேகமாய் தாக்கியது! ஒரே தாக்குதலில் உள்ளே அடைத்திருந்த பஞ்சையெல்லாம் வெளிக்கொண்டு வந்துவிட்டதே. அம்மணி, சோழ நாட்டு மாதரசிகள் செத்த முதலையை கண்டு பயந்து சாகும் வீர நாரீமணிகள் என்பதை நான் அறியேன். சோழ நாட்டு வீரர்கள் செத்த முதலையை தாக்கும் சுத்த வீரர்கள் என்றும் எனக்கு தெரியாது. உயிருள்ள முதலையாக்கும் என்று எண்ணி வேலை எறிந்தேன். அது என் தவறும் அன்று, என் வேலின் தவறும் அன்று. அந்த அசட்டு முதலையின் தவறுதான். வானர் குலத்தில் பிறந்த வீர வந்தியத்தேவர் வேலோடு வரும் வரையில் காத்து கொண்டிராமல் முன்னதாகவே செத்து போய்விட்டதல்லவா? அதற்கு நன்றாய் வேணும் இந்த அவமானம். வேறு எந்த 2 அபாயங்களை பற்றி சொன்னீர்? இந்த சோழ நாட்டு நதிகளில் புது வெள்ளம் வரும்போது உண்டாகும் சுழல்கள் அபாயகரமானவை. அவற்றை ஒருபோதும் நம்பவே கூடாது. என்னை திண்டாடி திணறும்படி செய்துவிட்டன. வெள்ளச் சுழலில் நீர் எப்படி அகப்பட்டு கொண்டீர்? தண்ணீரில் காலையே வைக்க மாட்டீர் என்றல்லவா உம்மை பார்த்தால் தோன்றுகிறது. வேதாளத்துக்கு வாழ்க்கைப்பட்டுவிட்டு முருங்கை மரத்தில் ஏறமாட்டேன் என்றால் முடிகிற காரியமா? சோழ நாட்டுக்கு வந்த காரணத்தினால் நதி வெள்ளத்தில் மூழ்கி சுழலிலும் சிக்கும்படியாகிவிட்டது. என்னோடு துணைக்கு வந்த ஒரு அசட்டு பிள்ளையின் பிடிவாதத்தினால் அப்படி நேர்ந்தது. கேளுங்கள் தேவி, அந்த பிள்ளை ஒரு சின்னஞ்சிறிய பொய் சொல்ல முடியாது என்றான். அதனால் வந்த வினை.
நீர் சொல்வது புதிராக இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொன்னால் நல்லது. சொல்லுகிறேன். தங்களுடைய அருமை சகோதரரின் ஓலையுடன் தூதனாக வந்த என்னை தஞ்சை கோட்டை தலைவர் சிறிய பழுவேட்டரையர் ஒற்றன் என்ற குற்றஞ்சாட்டி பிடித்து வர ஆட்களை ஏவினார். வந்த காரியம் பூர்த்தியாவதற்குள் சிறைப்பட நான் விரும்பவில்லை. ஆகையால் நான் தஞ்சையில் தங்கியிருந்த வீட்டு சிறுவனை வழிகாட்ட அழைத்து கொண்டு கிளம்பினேன். தஞ்சை நகரில் யாருடைய வீட்டில் தங்கினீர்? கோட்டைக்கு வெளியே பூக்கார பெண்மணி ஒருத்தியின் வீட்டில் தங்கினேன். அந்த அம்மாள் ஊமை. ஓஹோ, அவளுடைய பெயர்? அந்த அம்மாளின் பெயர் தெரியாது. ஆனால் அவளுடைய பிள்ளையின் பெயர் மட்டும் எனக்கு தெரியும். அவன் பெயர் சேந்தன் அமுதன். நான் நினைத்தது சரிதான். மேலே சொல்லுங்கள். என் குதிரை மேல் அச்சிறுவனையும் ஏற்றிக்கொண்டு இந்த பழையாறை நகரை நோக்கி வந்து கொண்டிருந்தேன். அதற்குள் பழுவேட்டரையரின் ஆட்கள் சிலர் என்னை நெருங்கி வந்து விட்டார்கள். நான் வந்த காரியம் முடிவதற்குள் அவர்களிடம் பிடிபட விரும்பவில்லை. குடமுருட்டி ஆறு வந்ததும் அச்சிறுவனிடம், நான் இங்கே இறங்கிக் கொள்கிறேன் தம்பி, நீ பாட்டுக்கு குதிரையை விட்டு கொண்டு போ. உன்னை நான் தான் என்று அவர்கள் தொடர்ந்து துரத்தி வருவார்கள். உன்னை பிடித்த பிறகு ஏமாறுவார்கள். நான் எங்கே என்று அவர்கள் கேட்டால் ஆற்றில் விழுந்து முழுகி போய்விட்டதாக சொல் என்றேன். அந்த பையனோ அரிச்சந்திரனுடைய சந்ததியில் வந்தவன் போல் இருக்கிறது. நீங்கள் முழுகாத போது எப்படி முழுகிவிட்டதாக பொய் சொல்வேன் என்றான். அந்த பிள்ளை பொய் சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்படாமல் இருக்கும் பொருட்டு அவனை குதிரையில் சேர்த்து கட்டிவிட்டு நான் நதியில் குதித்து முழுகிவிட்டேன். அம்மம்மா, இந்த சோழ நாட்டு நதிகளில், அதுவும் கரை ஓரங்களில் எப்பேற்பட்ட நீர்ச்சுழல்கள்! அவற்றில் அகப்பட்டு கொண்டு நான் பெரிதும் திண்டாடி போனேன். கடைசியில் கரை ஓரத்தில் இருந்த மரத்தின் வேர் ஒன்றை பிடித்து கொண்டு கரையேறி உயிர் பிழைத்து வந்தேன். தேவி, நீர்ச்சுழலில் நான் அகப்பட்டு கொண்டு சுழன்று சுழன்று மதிமயங்கி மூச்சு திணறி கஷ்டப்பட்ட போது என்ன கண்டேன், எதை நினைத்து கொண்டேன் என்று எண்ணுகிறீர்கள்? நான் எவ்விதம் அறிவேன்? ஒருவேளை கஜேந்திர மோட்சத்தை நினைத்து கொண்டிருக்கலாம். இல்லை இல்லை, என்னைப் போலவே அந்த நீர்ச்சுழலில் அகப்பட்டு கொண்டு திண்டாடிய சில கயல் மீன்களை கண்டேன். அந்த கயல் மீன்கள் இந்த சோழ நாட்டு பெண்களின் கண்களை நினைவூட்டின. நதியின் நீர்ச்சுழலில் அகப்பட்டு கொண்டவனாவது எப்படியோ தப்பி பிழைக்கலாம். ஆனால் இந்த சோழ நாட்டு பெண்களின் விழிச்சுழலில் அகப்பட்டு கொண்டவன் ஒரு காலம் தப்பி பிழைக்க முடியாது என்று எண்ணிக்கொண்டேன். இம்மாதிரி பெண்களை குற்றம் கூறி பழி சொல்வதில் சிலருக்கு ஒரு பெருமை. தாங்கள் செய்யும் தவறுக்கு பெண்களின் மீது குற்றம் சொல்வது ஆண் பிள்ளைகளின் வழக்கம். அந்த வழக்கத்தைத்தான் நானும் பின்பற்றினேன். அதில் என்ன தவறு என்றான் வந்தியத்தேவன். அச்சமயம் அரண்மனைக்குள்ளே இருந்து இனிய குழலோசை கேட்டது. அதைத் தொடர்ந்து தண்டை சிலம்புகளின் கிண்கிணி ஓசையும் மத்தளத்தின் முழக்கமும் கலந்து வந்தன. பின்னர் இளம் பெண்களின் இனிய குரல்கள் பல சேர்ந்து ஒலித்தன. சிலப்பதிகார காவியத்தில் உள்ள பின்வரும் ஆய்ச்சியர் குரவை பாடலை பாடினார்கள். கன்று குணிலா கனிவுதிர்த்த மாயவன் இன்று நம் ஆணுள் வருமேல் அவன் வாயில் கொன்றையன் தீங்குழல் கேளாமோ தோழி. கொள்ளையன் சாரர் குறுந்தோசித்த மாயவன் எல்லையின மானுள் வருமேல் அவன் வாயில் முள்ளையன் தீங்குழல் கேளாமோ தோழி. பாடல் முடியும் வரையில் குந்தவையும் வந்தியத்தேவனும் அதன் இனிமையில் ஈடுபட்டு தம் வசமிழந்து நின்றார்கள். மறுபடியும் வாத்திய முழக்கத்துடன் ஆடல் தொடங்கியதற்கு அறிகுறியாக தண்டை சத்தங்களின் ஒலி எழுந்தது. அரண்மனையில் குரவை கூத்து நடக்கிறது போலும். கடம்பூர் மாளிகையில் குரவை கூத்து ஒன்று பார்த்தேன். அது முற்றும் வேறு விதமாயிருந்தது என்றான் வல்லவரையன். ஆம், என் தோழிகள் குரவை கூத்து பயில்கிறார்கள். சீக்கிரத்தில் என்னை காணாமற் தேடத் தொடங்கிவிடுவார்கள். நீர் வந்த காரியம் என்ன என்று இளைய பிராட்டி குந்தவை தேவி கேட்க, இதோ நான் வந்த காரியம் தங்கள் தமையனாரின் ஓலை. எத்தனையோ அபாயங்களுக்கு தப்பி நீர்ச்சுழல்கள் விழிச்சுழல்களிலிருந்து காப்பாற்றி இதை கொண்டு வந்தேன் என்று வல்லவரையன் கூறி ஓலையை எடுத்து நீட்டினான்.